மீண்டும் கொளத்தூர் பக்கமே வரக்கூடாது, ஸ்டாலினுக்கு செக் வைக்கும் தாவேகா. விஎஸ் பாபுவை அழைத்த விஜய். அனைவருக்கும் வணக்கம். கொளத்தூர் எம்எல்ஏ விஎஸ் பாபுவை திடீரென முதல்வர் விஜய் தனியாக அழைத்து பேசியிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் செய்ய வேண்டிய பணிகள், நிலுவையில் உள்ள திட்டங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை நடந்திருக்கிறது. முதல்வர் விஜய் இந்த ஆலோசனைக்கு பின்னணியில் ஒரு அரசியல் கணக்கு இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் எதிர்த்து தாவேகா சார்பாக போட்டியிட்ட விஎஸ் பாபு வெற்றி பெற்றார். ஸ்டாலின் தோல்வி அடைந்தாலும் கொளத்தூர் மக்களுக்கு நன்றி தெரிவித்த போதே அவர் மீது அனுதாப அலை ஏற்பட்டது. இதனை தாவேகா தலைமை அறிந்ததே. தலைநகர் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 2இல் மட்டுமே தாவேகா வென்றது. அதேபோல் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் தாவேகா மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இதனை உள்ளாட்சி தேர்தலில் தக்க வைத்து கொள்ள விஜய் தீவிரமாக இருக்கிறார். இதனிடையே பெரம்பூர் தொகுதியில் ரூபாய் 1013 கோடி மதிப்பிலான திட்டங்கள் 3 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ள விஜய் முடிவு செய்து நிர்வாகிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியிருக்கிறார். வடசென்னையில் முகத்தை மாற்றினால் மக்களின் ஆதரவு தாவேகாவுக்கு நிரந்தரமாக இருக்கும் என்பது விஜயின் கணக்காக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பெரம்பூர் மட்டுமில்லாமல் கொளத்தூர் தொகுதியிலும் பல்வேறு திட்டங்களை மேற்கொள்ள விஜய் தீவிரமாக இருக்கிறார். இதனால் கொளத்தூர் எம்எல்ஏ விஎஸ் பாபுவை அழைத்து நேரில் பேசியிருக்கிறார். அப்போது கொளத்தூரும் எனது தொகுதி போலதான், அங்கு நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள், மேற்கொள்ள வேண்டிய பணிகள் திட்டமிட்டு கொண்டு வருமாறு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இதன் மூலமாக ஸ்டாலின் மீதான அனுதாப அலையை குறைக்க வேண்டும் என்பதோடு ஸ்டாலினை விடவும் கொளத்தூர் தொகுதிக்கு தாவேகா முன்னுரிமை அளிப்பதாக காட்டும் விஜய் முடிவு செய்துள்ளார். இதன் மூலமாக ஸ்டாலின் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடக்கூடாது என்பதே தாவேகாவின் கணக்காக இருக்கிறது. திமுகவின் முக்கிய தலைகள் சென்னையிலிருந்து வேறு மாவட்டங்களுக்கு மாறினால் அதுவே மிகப்பெரிய செக்காக அமையும். இதனை விஜய் வெற்றிகரமாக செய்து முடிக்க தீவிரமாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் இந்த செய்தியை கேட்ட பொதுமக்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் ஆணவத்தின் உச்சியில் தாவேகா இருக்கிறது என்று கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.